அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹினா கிச்சன். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நாள் சஹர் சாப்பாட்டுக்கு இந்த கறி சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைய நாள் சஹர் கறிக்கு வந்து பருப்பு கறியானம், அடுத்தது வந்து அதோட களியாக்கறி. களியாக்கறி இருந்தாலே ஒரு பிடி சோறு நல்லா சாப்பிடலும் அந்த டைமுக்கும். ஏன்னா சஹர் வைக்கிற டைம் ஒரு 4 மணி போல் தான் சாப்பிட்ற டைம், இல்லைன்னா 4:30 போல். இப்போ இந்த கறியை நீங்களும் ஒரு நாளைக்கு ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். முதல்ல வந்து நான் இந்த களியாக்கறிக்கு இந்த சிக்கன் ஈரல் வந்து அதுதான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு சிக்கன் ஈரலுக்கு பதிலாக பீஃப் ஈரல் போட்டு செய்யலும். முதல்ல வந்து இந்த கத்திரிக்காய் வாழைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். கத்திரிக்காய் வாழைக்காய் ஃப்ரை பண்ணி அந்த களியா வீடியோ தனி வீடியோ போட்டிருந்தேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் லிவர் கறி அப்படின்டா அந்த எண்ணெயில் வதக்கி அதோட மிளகு, மஞ்சள், சீரகம் போட்டு இந்த கறி எண்ணெய் அப்படியே நல்லா தாளித்து அதில் கொட்டின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அவங்களும் களியாக்கறிக்கு சிக்கன் அந்த ஈரல் பதிலாக பீஃப் ஈரல் போட்டும் செய்யலும், இல்லாட்டி அது இல்லாமல் சும்மாவும் செய்யலும். இப்போ அந்த சட்டிலேருந்து நான் அந்த பவுல் ஒன்றுக்கு மாற்றிட்டேன். உங்களுக்கு இல்லாட்டி வேறு ஒரு சட்டிலையும் அதை ஆக்கி எடுத்துக்கலும். நான் வந்து களியாக்கறிக்கு வந்து தேங்காய்ப்பால் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு தாளிப்பொண்டும் சேர்க்கல. தேங்காய்ப்பால் வந்து 1ஆம் பால் 2ஆம் பால் சேர்த்துட்டேன். சேர்த்த போகிற இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி சேர்த்துனேன். பச்சை மிளகாய் சேர்க்கலாண்டா கத்திரிக்காய் வாழைக்கோட பெரியது சின்னது வேறு 2 பொரித்து வச்சுக்கிறேன். இப்போ இதோட வெங்காயம் தக்காளி சேர்த்த போகிறோம். இதோட சின்ன பட்டைத்தூள்னு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிற இதோட ரொம்ப கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அடுத்தது மிளகாய்த்தூள், மஞ்சள், மிளகு, சீரகம் இதெல்லாம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். கொஞ்சம் போல் பட்டத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து நல்லா குறைச்சி சேர்த்துக்கணும், ஏன்னா இந்த களியாக்கறி வந்து அப்படி காரம் இல்லை. இப்போ இதோட வந்து நாங்கள் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு இந்த களியாக்கறி வந்து ஒயிட் ரைஸோட மட்டும் இல்லாமல் வேறு ரைஸோடு சேர்த்து சாப்பிட அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். அது நல்லா கொதிச்சினபடி வெந்து வரும். இது கொதித்து கொஞ்சம் வற்றி வரும். அந்த டைமுக்கு தான் நாங்கள் இந்த பொரிச்சு வச்சிருந்த கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் போட்டுடணும். இதோட எங்களுக்கு இந்த அளவு கிரேவி வர சொல்ல இந்த கத்திரிக்காய், வாழைக்காயை போட்டு நல்லா பரட்டி விட்ட போகிறோம். அது நல்லா வற்றி வந்துடும். இப்போ கத்திரிக்காய், வாழைக்காய் போட்ட போகிறோம். இதோட நாங்கள் எடுத்து வச்சிருந்த அந்த ஈரல் கறியையும் இதோட போட்டுடணும். போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். இது சஹர் டைம் சாப்பாடு எப்படி நான் இந்த சஹர் டைமுண்டா அன்றைய நாள் வந்து தராவி தொழிட்டு வந்து இந்த கறி ஆக்கினேன். இந்த டைமுக்கு எங்களுக்கு உப்பையும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு வாழைக்காய், கத்திரிக்காய் வாங்கினா சஹர் டைமுக்கு இப்போ கறியாக்கி சமைக்க உங்களுக்கு சாப்பிட கஷ்டம்னா உங்களுக்கு இது மாதிரி களியாக்கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த ரைஸும் நல்லா சாப்பிடலாம் அந்த டைமுக்கு. கறியை சமைச்சு எடுத்த போகிற இப்படித்தான் இருந்துச்சு. இது களியாக்கறி டேஸ்ட்டு அந்த மாதிரி வந்துச்சுது. இதோட வந்து இன்னொரு கறி தேவைன்றதால் நான் பருப்பு கறியானம் தான் செஞ்சுருந்தேன். பருப்பு கறி இதுக்கு முதல்ல வந்து நாங்கள் ஆக்கிட்டு தான் தாளித்து ஊற்றுவோம். இன்றைய வந்து தாளித்து ஆக்கி எடுத்துக்க போகிறேன். ஒரு சட்டியில் வந்து 1 டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துனேன். அதோட கடுகு வந்து சேர்த்துக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வரச்சல அதோட ஒரு ஏலக்காய் ஒன்றும் ஒரு சின்ன பட்டத்தூள் ஒன்று சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சு வரச்சல இதோட வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் பெரியதுண்டா ஒன்று, இது சின்ன வெங்காயம் எது வேண்டாலும் உங்களுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அது வதங்கணும். இதோட சின்ன மிளகாய், பெரிய மிளகாய், அடுத்தது ரொம்ப கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா வதங்க விடணும். கொஞ்சம் சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா இதை நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. ஒரு பூண்டு ஒரு 2 பல்லு மாதிரி ஒரு இஞ்சி சின்னத்தூள் போட்டு நல்லா தட்டி போட்டுனா சரி. இதெல்லாம் நல்லா இப்படி வதங்க விடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போன அளவுக்கு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சு வரைச்சல நாங்கள் கழுவி வச்சுக்கணும் நல்லா பருப்பை நல்லா கழுவி உறைஞ்சி நல்லா கழுவி வச்சுருந்தா எங்களுக்கு இதோடு சேர்த்துடணும். இப்போ பருப்பு சேர்க்குற டைமுக்கும் நீங்கள் அதோட வந்து தண்ணியும் சேர்த்துக்கணும். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் சட்டியில் வேக வச்சுக்கிறேன். உங்களுக்கு குக்கர்லேயும் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து மிளகாய், மல்லி, மஞ்சள், சீரகம், கட்டத்தூள் எல்லாம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கணும். எல்லாம் 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இது வேகிறதுக்கும் இதுக்கு உப்பையும் சேர்த்துட்டேன். உப்பையும் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். பருப்பு கடலை அளவுக்கு உப்பு சேர்த்து சமைச்சா வேகிறலண்டு. ஆனால் நான் எப்போதும் உப்பு சேர்த்து தான் இதை அப்படியே வேக வச்சுருவேன். இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்து மாதிரி நல்லா கொதித்து நல்லா வெந்து வருகுது. இது நல்லா கலந்துட்டு பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும்னா கொஞ்சம் வற்றி நேரத்தில் எங்களுக்கு நான் கடைஞ்சி தேங்காய் பால் ஊற்றலாம். இப்போ இது நான் கடைஞ்சி இப்போ இதில் தேங்காய் பால் சேர்க்க வேண்டியது ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துனேன். கட்டி தேங்காய் பால் தான்.
உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்காமக்கு இதை தண்ணி போல் இப்படியும் சாப்பிடலும் செஞ்சு. இது சஹருக்கு செஞ்ச சாப்பாடு. அன்றைய நாள் உங்களுக்கு சும்மா காலங்களில் லஞ்சுகளுக்கும் இந்த கறியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.